வணக்கம், நான் தான் உங்கள் ஆப்ரேட்டர். இன்னைக்கு என்ன வேலைக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 ரூமுக்கு ஃபவுண்டேஷன் தோண்ட வேண்டியது இருக்கு. சின்ன பக்கெட் போட்டு 2 தனி தொட்டி தோண்ட வேண்டியது இருக்கு. அதை தான் எப்படி தோண்டிருக்கோங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையிலேயே நமக்கு ஒரு பெரிய சம்பவத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அதையும் பார்த்துருக்கோம் நம்ம இந்த வீடியோவில். சைட்டுக்கு வந்தாச்சு, ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டாங்க. வண்டியில் பெரிய பக்கெட் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு 2 தனி தொட்டி தோண்டிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன பையில கழட்டி மாட்டிக்கலாம். ஒருவேளை இப்போ நம்ம 2 தனி தொட்டி தோண்டியாச்சு. தனி தொட்டியெல்லாம் நல்லா ஃபினிஷிங் எடுத்தாச்சு. அடுத்து சின்ன பையில கழட்டி மாட்டி நம்ம ரூமு தோண்ட ஆரம்பிச்சிக்கலாம். இதுதான் சின்ன பையர் கழட்டக்கூடிய டூல்ஸு. கழட்டி மாட்டிடலாம். இதில் தாங்க நமக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேசிபி ஸ்டாண்டில் மொத்தமாக ஒரு 10 வண்டி விடுவோம். அதில் ஜேசிபி பக்கெட்டை எடுத்து வரன்னு இழுத்த மறந்தாப்புல கேஸ் வண்டிக்காரங்க, அதாவது வேற ஒருத்தவங்க பக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன். காலில் அவசர அவசரம் வேலைன்னு நான் தூக்கிட்டு வந்துட்டேன். யார் பக்கெட்னு பார்க்கல. இங்கே வந்து மாட்டும் போது தான் தருது. அது இவ்வளோ கேப் இருக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. சிம்மு கட்டினா கூட குயிக் கிராஸாக தான் வரும். அவ்வளோ கேப் இருக்கு. காலர் பின்னு போகிற அளவுக்கு. சைடு போல்டு கூட போட முடியல. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பின்னு வெளியே வரும். கால் போல்ட்டே பாருங்க 2 தரைக்கும் ஃபுல்லாகவே உள்ளே போயிட்டு ஒரு போல்டு போட முடியாது. கம்பியை கூட வச்சு போட முடியாது. இன்னைக்கு வேறு வழியில் இதை வச்சு தான் தோண்டி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நம்ம பக்கெட் இருக்கிற இடத்துக்கும் வண்டி ஓட்டுற சைட்டுக்கும். வேறு வழி இல்லை, இதை வச்சு தான் தோண்டி ஆகணும். குழி வேற கிராஸாக வரும், அதான் பிரச்சனை. ஒரு வழியை தோண்டி முடிச்சாச்சு. குழி கிராஸாக இல்லாமல் எந்த அளவுக்கு இவ்வளோ கேப் இருந்துச்சுன்னா நம்ம பைப்லைன் தோண்டலாம், கேபிள் லைன் தோண்டலாம். மற்றபடி வேற எதுக்கு நான் தோட்டத்தில் ஓட்டிக்கலாம். ஆனால் அதே இது வீடு கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷனும் போது இவ்வளோ கேப் வச்சு ஓட்டக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சைடு குழி கிராஸாக போகும். இதனால் ஃபவுண்டேஷனே மாறிடும். அளவு முடிஞ்ச அளவு நம்ம திறமையெல்லாம் காட்டி ஓரளவுக்கு குழியை நேராக கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இவ்வளோ கேப் இருக்கும்போது நம்ம ஃபவுண்டேஷனை நேராக எடுக்க முடியாது. நீங்கள் இவ்வளோ கேப் வச்சு சிம்ம கட்டாமல் ஃபவுண்டேஷன் தோண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் கம்மலு சொல்லிட்டு போங்க. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பின்னு வெளியே வந்துடும். அடிக்கடி கீழே இறங்கி தட்டி விடுறதே பெரிய வேலையாக இருக்கும். மற்றபடி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி குழியெல்லாம் நேராக கொண்டு வந்தாச்சு. அதுவும் கரெக்டாக இருந்துச்சு. டேப் பிடிச்சி இழக்கும்போது நீங்கள் யாரும் இனிமேல் ட்ரை பண்ணாதீங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.